தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்று மேட்ச்ல வந்து ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான், ரோஹித் சர்மா ரன் அவுட். ஃபண்டமெண்டல் ஸ்கூல் பாய் மிஸ்டேக். ஏன்னா ஸ்கூல்லேயே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ரன் ஓடுதுன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே கான்ஃபிடென்ட் அவளாவது ஒரே ஆள் யாருனாக்க ரிங்கு சிங். ஃபர்ஸ்ட் பால்லேருந்து பிரமாதம் ஆடுறாரு அவர். ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால சிவம் துபே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஹர்திக் பாண்டியா வந்து ஃபிட்னஸ் வந்து போலிங் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப சந்தேகம். அவர் இஸ் அ தின் மேன். ஓகே, இப்போ முகேஷ் குமார்லாம் என்னன்னாக்க ரொம்ப ஸ்லோ போலிங். நகர்ந்து அடிக்கிறான், நிமிர்ந்து அடிக்கிறான், உட்காந்து அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் புவனேஸ்வர் குமார் இன்ஜுரி பற்றி சொல்லியிருந்தீங்க, அதனால நான் இந்த கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். இன்னைக்கு நடந்த அந்த ரஞ்சி டிராஃபியில் வந்துட்டு புவனேஸ்வர் குமார் கம்பேக் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பின்னால் புவனேஸ்வர் குமார் வந்து இந்த போட்டியில் ஃபைபர் எடுத்திருக்காரு. இந்தியாவில் வந்து நியூ பால் போலர்னா நம்பர் 1 இஸ் புவனேஷ் குமார் அண்ட் தீபக் சஹார். அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் ஹூ நோஸ் ஹவு டு யூஸ் த நியூ பால். ஒன் இண்டியா ஹவுஸ் அட் நேயர்களுக்கும் வணக்கம். நேற்று நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் T20 போட்டியில இந்திய டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில வின் பண்ணதன் மூலமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, கிரிக்கெட் உலகத்திலையும் கூட சேர்த்து சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் பத்தி நம்மளே பேசுறதுக்காக சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட் பிளேயரான டாக்டர் வி கிரி அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நேற்று மேட்ச் பார்த்துருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், கிரேட். ஓகே சார். ஸோ நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்தியன் டீம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நேற்று மேட்ச்ல வந்து ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான். மற்றதெல்லாம் வந்து இட்ஸ் எ கேக் வாக்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ணிட்டாங்கன்ட்டு. அந்த ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னாக்க ரோஹித் சர்மா ரன் அவுட். அதை பற்றி அதாவது அது ரன் அவுட் ஆக்கினது கில். ஓகே, ஃபண்டமெண்டல் ஸ்கூல் பாய் மிஸ்டேக். இது வந்து நான் சொன்னாக்க சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா இது பேசிக். இது ஏன்னா ஸ்கூல்லேயே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ரன் ஓடுதுன்ட்டு. அதில் வந்து 3 ஏரியா இருக்கு. ஒன்று வந்து பிஹைண்ட் த போலர், அந்த மிட் ஆன் அந்த ரேஞ்சு. இன்னொன்று வந்து பிஹைண்ட் த பேட்ஸ்மேன், தேர்ட் மேன் ஆர் ஃபைன் லெக் அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து பாயிண்ட் அண்ட் மிட் விக்கெட் அந்த ரேஞ்ச், ஸ்கொயர் லெக் அந்த ரேஞ்ச். அதாவது பேட்ஸ்மேனுக்கும் இது இருக்கும் நடுவில் பேரலல் டு த விக்கெட். இது எப்படின்னா கால் பண்ணணும். தட் இஸ் எனிதிங் பியாண்ட் த போலர் போச்சுனாக்க பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் ஹேஸ் டு கால். தட் மீன்ஸ் ஸ்ட்ரைக்கர் வான்னு சொன்னாக்க கண்ணை மூண்டு வர வேண்டியது நான் ஸ்ட்ரைக்கரோட வேலை. அதே மாதிரி பால் வந்து விக்கெட் கீப்பர் பின்னாடி போச்சுனாக்க நான் ஸ்ட்ரைக்கர் கூட்டானா கண்ணை மூண்டு பேட்ஸ்மேன் ஓடணும். நீ திரும்பி பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவன் இஸ் அ டெசிஷன் மேக்கர் பிகாஸ் ஹி இஸ் ஃபேசிங் த பால். ஓகே, அதே மாதிரி சப்போஸ் பால் வந்து பாயிண்ட் ரீஜனில் போடுதுன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் ஆர் ஸ்கொயர்ல, அப்போ வந்து 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சு ஆர் குரல் கான்டாக்ட் வச்சு டிசைட் பண்ணி போகணும், விச் இஸ் குட் சொல்லிட்டு. இதில் நேற்று பியூர்லி பால் வந்து வெண்ட் பிஹைண்ட் த போலர். ஓகே, அதனால வந்து ரோஹித் சர்மா ரொம்ப கம்ஃபர்டபுள் சிங்கிள். அது வந்து இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி டைவெல்லாம் அடிக்கல, அவர் பாட்ட வாக் பண்றாரு, கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஆனா இவர் வந்து திரும்பி நின்றுட்டார் கில். அதாவது he was facing the ball which went beyond bowler. ஓகே, அது பெரிய மிஸ்டேக். அது வந்து ஃபண்டமெண்டல் மிஸ்டேக், ஸ்கூல் பாய் மிஸ்டேக். அது இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா வந்துட்டு ஆப்போசிட்ல தான் வந்து சுப்மன் கில் இருக்காரு அப்படின்னா அவர் வராரா இல்லையான்னு இவர் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்துருக்கலாம்ல சார். அட்லீஸ்ட் ஒரு கூடாது, கொடுத்துருக்கலாம், ஒரு கால் கொடுத்துருக்கலாம்ல. பார்க்க கூடாது. ஏன் சொல்றேன்னா இவர் பால்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் ஓடணும். இவர் யாரு? ரோஹித் சர்மா. ஓகே, ஏன்னா இவர் வந்து கில்ல ஃபேஸ் பண்ணு வச்சுக்கோங்க, பால் வந்து அவன் பிடிச்சானா இல்லையான்னு தெரியாது. ஸோ கில்லு தான் என்ன பண்ணணும், பேட்ஸ்மேனையே பார்த்துட்டு இருக்கணும், அதாவது ஸ்ட்ரைக்கரை. இந்த மாதிரி திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தோன்னா அந்த டிலேல போயிடும், கன்ஃபியூஸ் ஆகிடும். கண்ணை மூண்டு பிளைண்டாக ஓட வேண்டியது, பேட்ஸ்மேன் கால், ரன்னர் கால் அப்படின்னு போயிடும். ஸோ அதுதான் அது வந்து இது ஸ்கூல் பாய் மிஸ்டேக். இது எல்லாருமே ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் போன உடனே. அது வந்து சில பேருக்கு கில்லு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால அவர் மிஸ்டேக் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பியூர்லி கில்லோட மிஸ்டேக் தான். அண்ட் ரோஹித் சர்மா, இன்ஃபேக்ட் இது வந்து சாதாரண மேட்ச், இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். சப்போஸ் ஒரு வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி நடந்து ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 0ல அவுட் ஆனாக்க என்ன ஆயிருக்கும், ஜஸ்ட் இமேஜின்.
ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். ஓகே. ஸோ இது ஒன்று தான் இன்ட்ரெஸ்டிங். ஓகே சார். நேத்து மேட்ச்ல வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவம் துபேயோட ஒரு கம்பேக் நம்ம எல்லாரும் பார்த்தோம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு 50 போட்டிருக்காரு, பிளஸ் விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மெட்டீரியலா அவர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்லை, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா விளையாடிருக்காருன்னு சொன்னீங்க. அது ரொம்ப கரெக்டு. ஏன்னா நானும் அவ்வளோ நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்க்கல. டெஃபினட்டாக நல்லா ஆடினார். நல்லா வெரி குட் கேம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக விளையாடினார். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. வேற அந்த இன்னொரு பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் திலக் வர்மா வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஓகே. வேற சிவம் துபே போய் நல்லா கிளீனாக முதல்ல வந்து ஸ்டார்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டார். அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ எடுத்த உடனே அடிக்கக்கூடாது. ஸோ அதனால முதல்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்டுக்கு டைம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆயிட்டார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினார். ஸ்பின்னர்ஸ்லாம் பிரமாதம் ஆடினார், நல்லா ஆடினார். ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே கான்ஃபிடென்ட்டாக விளையாடுறது ஒரே ஆள் யாருனாக்க ரிங்கு சிங். ஃபர்ஸ்ட் பால்லேருந்து பிரமாதம் ஆடுறாரு அவர். அவர் வந்து நான் சொன்னேன் அவுட் ஆகி நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். அந்த மாதிரி வெரி வெரி நைஸ் கான்ஃபிடென்ட் பேட்டிங். அண்ட் அந்த தேர்ட் மேன் நடுவில் ஸ்லிப்பு நடுவில் ஒரு 4 அடிக்கிறார் பாருங்க, கிளைட் பண்ணி. பியூட்டிஃபுல். அவுட் ஆஃப் த வேர்ல்டு அது. அந்த மாதிரி ஷாட் வந்து யாருக்குமே கிடையாது இந்த இந்தியாவில். அதாவது லேட் கட்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு சிவம் துபேவை தவிர வேற யாருமே அந்த இடத்துல இல்ல. யூஸ்வலா ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியிருக்க வேண்டியது. ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால சிவம் துபே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சோ ஹர்திக் பாண்டியாவுடைய ஒரு ரிப்ளேஸ்மெண்டா சிவம் துபே நம்ம பார்க்க முடியுமா? பேட்டிங்ல சிவம் துபே இஸ் டெஃபினெட்லி அ குட் பேட். ஓகே. அவரோட போலிங் வந்து கொஞ்சம் சஸ்பெக்ட். நான் தான் 2-3 பேர் உங்ககிட்ட சொன்னேன். ஒன்று வந்து வெங்கடேஷ் ஐயர் சொன்னேன். அவரும் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். அவர் ஓப்பனிங் பேட் ஆல்சோ. ஸோ அது ரெண்டாவது சிவம் துபே. அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தே. ஸோ அதை விஜய் சங்கர் இருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து நம்ம தமிழ்நாடு விஜய் சங்கர் பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் பிளேஸ் அது. அவர் ஷைன் பண்ணலை. அதனால ஹர்திக் பாண்டியா வந்து ஃபிட்னஸ் வந்து போலிங் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப சந்தேகம். ஏன்னா நான் முதல்ல சொல்லிருக்கேன், அந்த பாடியை வச்சுட்டு அவ்வளோ பேஸ் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அவர் இஸ் அ தின் மேன். ஓகே. அது அவர் வந்து பேஸ் ஒர்க் அவுட் பண்ணாக்க ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னு ஒன்று இருக்கு. அதாவது புவனேஷ்குமார் அவதிப்பட்டார் இதில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்துச்சுனாக்கா அடிக்கடி அது வரும், ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால அவர் வந்து போலிங் அவ்வளோ ஸ்பீடு போடக்கூடாது. அவர் 130க்கு மேலே, இப்போ 135க்கு மேலே போடக்கூடாது. அவர் 140லாம் ட்ரை பண்ணாருனாக்கா டெஃபினட்டாக ஆல் ஓவர் த பாடி ப்ராப்ளம் வரும். அதனால இன்ஜுரிக்கு அப்புறம் தான் அவருடைய பேஸ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணது போல தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் 140 வந்து அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போட மாட்டாரு. இன்ஜுரி அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி தான் ஒரு 140க்கு மேல வந்து ரொம்ப யூசுவலா போட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபாஸ்ட் போலிங் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ரன் அப். நீங்க இந்தியாவிலேயே பெஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் பார்த்தாக்க சமி இஸ் வெரி குட். அந்த ரன் அப் அண்ட் ஆக்ஷன் எல்லாமே வெரி குட். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தா உம்ரான் மாலிக், பியூட்டிஃபுல் ரன் அப் அண்ட் பியூட்டிஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் பேஸ் ஒர்க் பண்ணார். ஆனால் ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, அவருக்கு வந்து எங்கே போடுறதுன்னு தெரியல. அது அந்த லைன் அண்ட் லெங்க் வந்து அவருக்கு சரியா இல்லை. அதர்வைஸ் வந்து உம்ரான் மாலிக் இஸ் அ குட். அவங்க நிறைய ட்ரை பண்ணி சான்ஸ் கொடுத்தாங்க, அவரால் இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இது இப்போ முகேஷ் குமார்லாம் என்னன்னாக்க ரொம்ப ரொம்ப ஸ்லோ போலிங். நம்ம நேற்று பார்த்தோம். அதாவது நகர்ந்து அடிக்கிறான், நிமிர்ந்து அடிக்கிறான், உட்காந்து அடிக்கிறான், எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்லோ. அவர் வந்து கொஞ்சம் 140 ப்ளஸ் இருந்தால் தான் அப்பப்போ ஒரு பால் 145ல காமிக்கணும். அப்போ தான் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த ஹரியப் பண்ணி பயப்படுவான். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால. பட் இதில் எல்லாரோடைய பெஸ்ட் போலர் இந்தியாவில் வந்து ஆர்ஷ்தீப் சிங் தான். ரொம்ப கிளவர். கடைசி வரைக்கும் அவர் வந்து பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போலிங் போடுறது பெரிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி போடும்போது லைனில் எனக்கு மிஸ் ஆகிடும், வைடெல்லாம் நிறையா போகும். பட் அவர் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு, பேட்ஸ்மேனோட இனிஷியல் மூவ்மெண்ட்டை பார்க்குறாரு. பேட்ஸ்மேன் சப்போஸ் ஆஃப் சைடில் நடந்து போனால் இன்னும் ஆஃப் சைடில் போடுறாரு. அது வந்து நல்லா பண்ணுறாரு. ஸோ ஆர்ஷ்தீப் சிங் தான் இந்தியாவோட பேக் போன் ஃபாஸ்ட் போலிங். நம்ம எஸ்பெஷலி தி டுவர்ட்ஸ் தி எண்ட் போடுறதுனாக்கா அவர் தான் பெஸ்ட். ஓகே. ஸோ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புவனேஸ்வர் குமார் இன்ஜுரி பத்தி சொல்லியிருந்தீங்க. அதனால நான் இந்த கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். இன்னைக்கு நடந்த அந்த ரஞ்சி டிராஃபில வந்துட்டு புவனேஸ்வர் குமார் கம்பேக் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பின்னால புவனேஸ்வர் குமார் வந்து இந்த போட்டியில 5 எடுத்திருக்காரு. அவர் வந்து கம்பேக் கொடுத்த ஃபர்ஸ்ட் போட்டிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த சைனை எப்படி பார்க்கலாம்? மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புவனேஷ்குமார் வந்து எக்ஸலண்ட் நியூ பால் போலர், அது டவுட்டே கிடையாது. இந்தியாவில் வந்து நியூ பால் போலர்னா நம்பர் 1 இஸ் புவனேஷ்குமார் அண்ட் தீபக் சஹார். அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் ஹூ நோஸ் ஹவு டு யூஸ் த நியூ பால். அந்த சீம் ஸ்விங் அதெல்லாம் வச்சுட்டு
ஷமி of course is good. ஷமி is also, but ஷமி வந்து more than the swing அந்த சீம் வச்சு போடுவார். அவரோட மெயின் அட்வான்டேஜ் வந்து சீம் பொசிஷன். ஸோ புவனேஷ்குமார் அல்டிமேட்லி வெரி குட் bowler. பட் அவருக்கு வந்து இன்ஜுரி நிறைய ஆச்சு. காரணம் வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் ட்ரை பண்ணாரு. அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் ட்ரை பண்ணும்போது இன்ஜுரி நிறைய வந்தது. ஸோ அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ்ல வந்து பிரில்லியன்ட் bowler, நோ டவுட். ஆனால் கடைசியில வந்து அந்த 19th ஓவர்ல நிறைய தடவை ரன் நிறைய கொடுத்துருக்காரு புவனேஷ்குமார். ஸோ அதனால டிராபேக்ஸும் இருக்கும். பட் அது இது எல்லாருமே கம்பேர் பண்ணாக்க நான் நினைக்கிறேன் பும்ரா ஆஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கிளாஸ், அது கொஸ்டினே கிடையாது. பும்ரா ஓப்பனிங்கும் நல்லா போடுவார், கடைசியும் நல்லா போடுவார். பும்ராக்கு அடுத்தது வந்து ஆர்ஷ்தீப் சிங் தான் கிளவர் bowler. வேற யாரும் இல்லை நமக்கு. இந்த ஐபிஎல் நான் சொன்னேன், இந்த ஐபிஎல்ல வந்து அவங்க ட்ரை பண்ணி நல்ல போலர்ஸ் வந்து தைரியமா வந்து உள்ள இறக்கணும். பட் பும்ராக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சிராஜ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். சிராஜ் வந்து T20ல முதல்ல ரொம்ப மோசமா போட்டிருந்தார். இப்ப வந்து எல்லா போலிங்கும் நல்லா போடுறாரு. ஏன்னாக்க முதல்ல வந்து எல்லாமே இன்ஸ்விங் தான் போடுவாரு. அதாவது பேட்ஸ்மேனுக்கு லெக் சைட்ல போற மாதிரி தான் போடுவார். அதுல என்ன ஆகும், அடிக்கிறது ரொம்ப ஈஸியா. ஆனா இப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த அவுட் ஸ்விங் வந்து டெவலப் பண்ணிருக்காரு. அதனால பால் பிச்சிங் ஆன் த ஆஃப் ஸ்டம்ப் அண்ட் கோயிங் டுவர்ட்ஸ் அ ஸ்லிப், அந்த டெலிவரி வந்து இப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அதனால வந்து பிகம் இம்ப்ரூவ்ட் bowler. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னு ரன் செக் அவுட் பண்ணி T20ல எஃபெக்டிவா இருப்பார். இல்லைன்னா டெஸ்ட்ல இஸ் அ குட் bowler, நோ டவுட் அபவுட் இட். பட் இப்போ இந்த இது டெவலப் பண்ணதுல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் T20ல. ஓகே. ஸோ நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மொஹாலியில் கரெக்டாக இந்த ஒரு டைம் பீரியட்ல அந்த இடத்துல வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட பிளேயர்ஸ் எல்லாருமே குளிர்ல நடுங்கி போயிருந்தாங்க. இவன் ரோஹித் சர்மா கூட வந்துட்டு நேரம் ஹார்ட் பேக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த நேரத்துல இந்த ஒரு மைதானம் வந்து சூஸ் பண்ணது வந்து சரியான விஷயமா, இல்லை வந்து அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது டெஃபினட்டா தப்பு தான் சார். எப்படி இது அக்டோபர் நவம்பர்ல சென்னையில் வச்சா என்ன ஆகும், அந்த மாதிரி தான். ஸோ இது டெஃபினட்டா மிஸ்டேக். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போடணும். பட் அது அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. இந்த தடவை அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, இந்த தடவை இந்த நார்த் ஜோன்ல கொடுக்கணும், ஈஸ்ட் ஜோன்ல கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு அசோசியேஷன் ஃபைட் வேறு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் எவ்வளோ சென்டர்ஸ் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 சென்டர் இருக்கு, டெஸ்ட் சென்டர், அதான் இன்டர்நேஷனல் சென்டர். முன்னெல்லாம் 4-5 தான் இருக்கும். டெல்லி, பாம்பே, கல்கட்டா, டெல்லி, கான்பூர் அப்படின்னு 4 இருக்கும். இப்போ வந்து எக்கச்சக்கமா வந்துருச்சு. எல்லா அசோசியேஷனும் தே வாண்ட் எ மேட்ச். அதனால தான் சென்னைக்குலாம் வந்து எப்போவாவது ஒரு தடவை தான் மேட்ச் கிடைக்குது. அதனால ஸோ டெஃபினட்டா கிரிக்கெட் இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்கா யூ ஹேவ் டு பிளே இன் தி ஸ்மாலர் ஸ்டேட்ஸ். ஓகே, அவங்களுக்கு இப்போ கவுஹாத்தி அந்த மாதிரி இடத்துல போய் விளையாடினா தான் அவங்க அங்கே இம்ப்ரூவ் ஆகும், நார்த் ஈஸ்ட்ல இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த பேசிஸ்ல பண்றாங்க அவங்க. பட் என்ன கேட்டாக்கா இந்த குளூர்ல ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. எல்லாரும் வந்து காதுல வந்து மக்கி கேப் போட்டுட்டு அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு இங்கிலாண்டில் விளையாடினா இப்படி தான் இருக்கும். இங்கிலாண்டில் வந்து நிறைய இப்படி தான் இருக்கும். இங்கிலாண்டில் ஏர்லி சம்மர்னு சொல்லுவாங்க, அதாவது மே ஜூன் அந்த சமயத்தில் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். பட் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து சாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து ஜெய்ஸ்வால் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வந்துதா? சரியான அவர் வந்துட்டு செலக்ஷனுக்கு அவைலபிள் இல்ல அப்படிங்கறதா டீம் சைடுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்சரா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல அவர் செலக்ஷன் அவைலபிள் இல்ல அப்படின மாதிரி சொல்லிருக்காங்க. முதல் நாள் வந்து முதல் நாள் டிராவிட் செட் ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் will open the batting சொல்லிருக்காரு முதல் நாள். நேத்திக்கு வந்து ஜெய்ஸ்வாலை காணோம். somebody said ஏதோ ஹிப்ல ஏதோ ஆன்சர் தான் சொல்லிருக்காங்க. எக்ஸாக்ட்டா என்ன ரீசன் அப்படிங்கறத கிளியரா அந்த டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ணல एक्चुअली. இல்ல, ஐ ஹோப் இட் இஸ் நாட் லைக் இஷான் கிஷன் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இஷான் கிஷன் வந்து அவர் வந்து மென்டலி ஃபெட்டிக்னு சொல்லிட்டு அங்க துபாயில உட்காந்து பார்ட்டிங் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். நான் அடுத்த क्वेश्चन एक्चुअली அதுதான் உங்களுக்கு கேட்கலாம்னு இருந்தேன். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது? மென்டல் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ட்டி போறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேல வைக்கிறாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? சார் மென்டல் ஃபெட்டிக்லாம் கிடையாது சார். மென்டல் ஃபெட்டிக்லாம் வந்து கிரிக்கெட் ஒன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடும்போது மென்டல் ஃபெட்டிக்லாம் வரக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இப்போ மோஹிந்தர் அமர்நாத், ராபின் சிங் இவங்கெல்லாம் இல்லாத மென்டல் ஃபெட்டிகா எவ்வளோ தடவை ட்ராப் பண்ணியிருப்பாங்க அவங்க. யூனோ அப்படியே மேட்ச் அழிச்சிட்டு போவாங்க, அங்கே 11ல் கொடுக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் விளையாடுவோம். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதெல்லாம் தாங்கிட்டு தான் வரணும். இல்ல பேர் வந்து நிறைய ஜெனரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த மென்டல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. கம்பேர் டு லாஸ்ட் ஜெனரேஷன்ஸ் விட இந்த ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய சார். இப்போ வந்து ஒரு மேட்ச் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து
இந்த மாதிரி பவுன்சி விக்கெட் இருக்கும். ஓகே. ஆர் ரொம்ப சீமிங் கண்டிஷன் கோல்டாக இருக்கும், இதுவாக இருக்கும். இப்போ இங்கிலாந்துலாம் போனீங்கன்னாக்க இது தவிர வந்து ஆப்போசிஷன் டீம் வந்து ஸ்லெட்ஜிங் வேற பண்ணுவாங்க நீங்கள் பேட்டிங் ஆடும்போது. அப்புறம் உங்கள் சைடு வேற வீக்காக இருக்கும். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஷார்ட் அடிச்சு இது பண்ண முடியாது. டிஃபென்ஸ் விளையாடி பால் விட்டு வரும். ஸோ இதெல்லாமே என்னன்னாக்கா ஒரு ப்ரெஷர் தான். ஓகே. இந்த ப்ரெஷர் எல்லாம் கவுண்டர் பண்ணி நல்லா விளையாடுறவங்க தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன். கேரக்டர்னு சொல்லுவாங்க. கேரக்டர் வந்து நல்லா இருக்கும், அதாவது கிரிக்கெட் கேரக்டர். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாங்கி இருக்கணும். இதெல்லாம் தாங்கிட்டு தான் நீங்கள் விளாடணும். நீங்கள் மாட்டம் வந்து ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு உடனே போய் மென்டல் டிப்ரெஷன் சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காரக்கூடாது. பட் சேம் டைம் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய வேர்ல்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம சொல்லக்கூடிய இந்த மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், இல்ல பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸே கூட இந்த மென்டல் ஹெல்த் ரீசனுக்காக வந்துட்டு அவங்க ரெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போயிருக்காங்க தானே. அவங்களுக்கு வந்துட்டு அந்த இல்ல நாட்டோட கிரிக்கெட் வாரியம் அப்ரூவல் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அது வந்து மோர் ஆஃப் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். ஓகே. அது அது ரொம்ப முக்கியம், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். பட் நீங்க சொல்ற மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ட்ராட் அப்படின்னு இங்கிலாந்து பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, ஜொனாதன் ட்ராட் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ண நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து எனக்கு இது ப்ரெஷர் தாங்கலன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டார். ஓகே. ரிட்டையர்ட் ஃப்ரம் கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி சில கேசஸ் இருக்கு. அந்த மாதிரி இப்போ இது ப்ரெஷர் தாங்க முடியாம இருக்கு சிலது. பட் அது வந்து வெரி ஆர்டினரி. ஐ மீன் அந்த ப்ரெஷர்லாம் நத்திங் கம்பேர்ட் டு கிரவுண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ ராகுல் டிராவிடே எடுத்து வச்சவங்க எப்போ போனாலும் அவர் கிரைசிஸ். அதே மாதிரி சுனில் கவாஸ்கர் வந்து பேட்டிங் போனாலே அந்த ரெண்டு விக்கெட் போயிட்டே இருக்கும். இவர் வந்து ஷார்ட்டும் ஆட முடியாது, இது பண்ண முடியாது, அந்த மாதிரி நின்று விளாடணும். அதே மாதிரி ராகுல் டிராவிட் அவர் வந்து மேட்ச் சேவ் பண்றதே அவர் வேலையா இருந்தது ஒரு காலத்துல. கம்ஃபர்டபுளா விளையாடவே மாட்டார் அவர். அதான் சொல்லுவார் ராகுல் காந்தி என்கிட்ட சொல்லுவார், சாரி ராகுல் டிராவிட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா ஹிட்டிங் அ கவர் டிரைவ் இஸ் அ டேலண்ட், பட் லீவிங் தட் பால் இஸ் பிகர் டேலண்ட். ஏன்னா சைடோட பொசிஷனை பார்த்துட்டு அந்த பால் உடணும். அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் விளையாடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சகஜம். அது வெயில் வேற பயங்கரமா இருக்கும் சில சமயத்துல. ஸோ ஒரு பக்கம் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சொல்றது போல பார்த்தாலுமே, இன்னொரு பக்கம் அவர் ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிட்டாரு. மென்டல் இஷ்யூஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் இவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரைவேட் லைஃபை வந்துட்டு இவங்க டிஸ்கிரைப் பண்றது கரெக்டா இருக்குமா? ஏன்னா அவர் ஒரு மென்டல் ஹெல்த்துக்காக போகும்போது ரிலாக்ஸேஷனுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட முடியுமா? இல்ல அது வந்து நாட் நெசசரி. ஏன்னா பிகாஸ் அவரோட வே ஆஃப் அட்ஜஸ்டிங் வந்து எப்படின்னாக்கா இந்த வெளியில் சில பேருக்கு வந்து சுற்றுலா போனாக்கா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும் மென்டல் இது. பட் அது அது அவங்கவுங்க டைப். அதை போய் நம்ம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப பார்த்து பண்ணக்கூடாது. அது அவங்கள விட்டுறணும். பட் இந்த இது வந்து இன்ஜுரி வந்துட்டு வெளியே போய் என்சிஏல போய் உட்காராம வெளியே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் பார்க்கணும். அந்த கெய்க்வாட் அந்த ப்ராப்ளத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து அவர் வந்து ஐ திங்க் என்சிஏல போய் ரிப்போர்ட் பண்ணலன்னு கேள்விப்பட்டேன் இன்ஜுரி ஆனப்புறம். ஸோ அது வந்து இது தப்பு இது. ஏன்னாக்கா பிகாஸ் நீங்கள் உங்கள் மூமெண்ட்டு நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கும் வந்து ராங் அட்வைஸ், ராங் ஃபிசியோலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ என்சிஏல வந்து பெஸ்ட் ஃபிசியோ, பெஸ்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட் ஆர்த்தோபெடிக் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். ஏன்னா இல்லைன்னா அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு நீங்கள் இங்கிலாந்து போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அமெரிக்கா போங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பைண்டாக நல்லா கரெக்டாக என்ன இருக்கணுமோ அதான் பண்ணணும். நீங்கள் மட்டும் தனியாக ப்ரைவேட் டாக்டர்கிட்ட பண்ணிட்டாக்க சம்டைம்ஸ் வந்து மிஸ்ஃபயர் ஆகிடும். சில பேர் வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறேன்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் வைக்க முடியும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்சிஏல என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். ஸோ அதே மாதிரி இது வந்து நம்ம இஷான் கிஷன் வந்து மென்டல் ஃபெட்டிக்ங்கிறது வந்து எனக்கு சரியா புரியல. அவர் வந்து மென்டல் ஃபெட்டிக் ஆன அளவுக்கு அவருக்கு வந்து என்ன கெடுதல் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் எல்லா டீம்லயும் இருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் எவ்வளோ மேட்ச் உட்காந்துருக்காரு உள்ள. வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுனார், அப்புறம் 10 மேட்ச் ட்ராப் ஆகுது. அப்போ அவருக்கு மென்டல் ப்ரெஷர் எப்படி இருந்திருக்கும்? அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப சகஜம். இஷான் கிஷன்லாம் இப்போதானே வந்தாரு. ஸோ இந்த யங் பிளேயர்ஸ் வந்துட்டு இந்தியன் டீம்ல கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்ச கொஞ்சம் காலகட்டத்திலேயே நிறைய இந்த மாதிரியான சிக்கல்களை ஃபேஸ் பண்றாங்க. நம்ம பிருத்திவிஷால இருந்து இப்போ ருத்ராஜ் கைக்வாட் வரைக்கும் பார்த்துட்டோம். ஓரளவுக்கு நல்ல பேட்ஸ்மேன் ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு நிறைய சர்ச்சைகள் வர தொடங்குது. அப்புறம் அவங்க மீது வர நிறைய இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது? ஒரு மாதிரி கண்டினியூஸா வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மீது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம்? ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. அதுதான் அந்த பேலன்ஸ்டு கிரிக்கெட்டராக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்மன் கில் வந்து சப்போஸ் டு பி பேலன்ஸ்டு கிரிக்கெட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து நேற்று வந்து இந்த ரன் ஓடுறதுல வந்து ஹி மேட் எ மிஸ்டேக். ஓகே,
அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். பட் எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணி அதான் சின்ன வயசுலயே மெச்சூர்ட் கிரிக்கெட்ல வந்து பெரிய விஷயம். ஓகே. அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு வந்து பவுன்சர் வீக்காக இருப்பாங்க, விளையாட தெரியாமல் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இதெல்லாம் கூட ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும். கம் த்ரூ ஹார்ட் வேன்னு சொல்லுவாங்க. அதாவது கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து 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 தான் நீங்கள் முன்னுக்கு வரணும். இப்போ போய் ஒரு ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் பிடிக்கிறாருனாக்க நீங்கள் ப்ராக்டிஸில் வந்து டெய்லி 100 கேட்ச் பிடிக்கணும். அப்போ தான் மேட்ச்சில் போனால் ஒரு கேட்ச் பிடிக்க முடியும் ஸ்லிப்பில். அந்த மாதிரி வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா இல்லைன்னா திடீர்னு கையில் அடிப்படும். கையை வந்து பால்ல கேட்ச் பிடிச்சி கையை வந்து காய்ச்சி வச்சிருக்கணும். அப்படியே ஓகே. ஹார்ட் ஸ்கின் ஆயிடணும். அப்பதான் வந்து நீங்க இது இங்கெல்லாம் டேர் இருக்காது. இல்லைன்னா கிழிஞ்சு போடும் இந்த இடத்துல. இந்த வெப்னு பேர் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 தான் விளாடணும். ஸோ கம் த்ரூ ஹார்ட் வே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிரிக்கெட். ஈஸியா வந்துட்டாக்க ஈஸியா வெளியே போயிடுவாங்க அவங்களாம். ஓகே. இல்லைன்னா இன்ஜரி வந்துடும். அது ஒன்று. ஸோ இந்த கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் சீரிஸ் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இல்லை, இது வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தே மேட் எ கம்பேக் ஓகே. ஆஃப்டர் 1 year. அது வந்து கம்பேக்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து ரெஸ்டட்னு சொல்லணும். ஸோ பட் அவங்களுக்கு வந்து ஃபார்மில் வரணும் அவங்க. அதாவது ஸ்டில் தே ஆர் இன் டச். பட் அஃப்கோர்ஸ் T20 வந்து ஐபிஎல் அவங்க காமிப்பாங்க, அவங்க அவ்வளோ கிரேட்னு காமிப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அதனால தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானில். பட் இதனால செலெக்ஷன் கிடையாது. பட் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு டச் இருக்கிற மாதிரி பண்ணணும். செலெக்ஷன் பார்த்தாக்க 2-3 பேர் எனக்கு இது நேற்று ஏன் சஞ்சு சாம்சன் எடுக்கலன்னு தெரியல. அண்ட் எதனால இந்த திலக் வர்மா எல்லா மேட்சும் இருக்காது தெரியல. ஆக்சுவலா அது எப்பவுமே விராட் கோலி வந்ததுக்கு இல்லாதனால தான் அவருடைய பிளேஸ்ல திலக் வர்மா கொண்டு வந்தாங்க. ஒருவேளை விராட் கோலி வந்திருந்தா திலக் வர்மா பெஞ்ச்ல உட்காரதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம். கண்டிப்பா உட்காரணும். ஏன் என்ன கேட்டாக்க திலக் வர்மா பதிலா சஞ்சு சாம்சன் கொண்டு வந்துருக்கலாம். ஓகே. ஏன்னா திலக் வர்மா நிறைய மேட்ச் விளையாட்டாரு. நிறைய மேட்ச் இந்தியாவுக்கு விளையாடி பார்த்துட்டோம். அதனால சஞ்சு சாம்சன் தான் இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு. சஞ்சு சாம்சன், விராட் கோலி இவங்கள தான் விளையாட வைக்கணும் இல்லையே. ஓகே. திலக் வர்மாலாம் ப்ரூவன். அதை வந்து திருப்பி திருப்பி பார்க்கல. நேத்தியும் அதே மாதிரி தான் வந்து ஓரளவு தான் அவரால் விளையாட முடிஞ்சுது. ரிங்கு சிங்லாம் என்ன கேட்டால் கிளியர் பாஸ். ஓகே. டெஃபினட்டாக வேர்ல்ட் கப்புக்கு டிக்கெட் வாங்கியாச்சு அவர். ஸோ அந்த மாதிரி பிளேயர் அவர். அதனால வந்து அவரை போய் மறுபடியும் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே சார். நிச்சயமா அவங்களுடைய இப்போ என்ன கேட்டால் நல்ல சொல்லுங்க. இது என்னன்னாக்கா ஐபிஎல் வருது சார் இப்போ. ஓகே. ஸோ ஐபிஎல்ல ஒவ்வொரு பிளேயரும் 16-17 மேட்ச் 18 மேட்ச் விளையாடுவார். ஸோ அதனால நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் போலர்ஸ் இருப்பாங்க. ஓகே. அண்ட் பிச்சர்ஸ் ஆர் வெரி சிமிலர் டு வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்ஸ் இங்கே இந்தியாவில். ஸோ அதனால இதில் வந்து பர்ஃபார்மன்ஸை நல்லா வாட்ச் பண்ணணும். எஸ்பெஷலி போலர்ஸ். ஓகே. போலர்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக யார் போடுறாங்கன்னு பார்க்கணும். யாருக்கு வந்து போலிங் போட வரல அதையும் டிசைட் பண்ணிக்கணும். நம்ம நிறைய போலர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபெயிலியர்னு சொல்லிட்டு என்னென்னமோலாம் ரைட் ஃப்ரம் டிண்டாலேருந்து ஒரே ஃபெயிலியர் இருந்தது. அசோக் டிண்டான்னு ஒருத்தர் சான்ஸ் கொடுத்து இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய போலர்ஸ் ஃபெயில். ஸோ இன்டெலிஜென்ட்டாக போலர்ஸ் ஒரு 4-5 பேரை பிக் பண்ணிட்டு அவங்கள வந்து ட்ரை பண்ணணும். வெறுமை சும்மா ரெக்கமெண்டேஷன் வரும், புல் வரும், எல்லாம் இருக்கும். பட் இந்த ஐபிஎல் இஸ் எ வெரி குட் யார்ட் ஸ்டிக் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் வேர்ல்ட் கப் டீம். ஓகே. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கும் பதிவுகளுக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.